கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பு அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக இந்த வேதாகம பொக்கிஷம் என்கிற காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு பொக்கிஷம், இந்த பொக்கிஷத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகளால் மாற்றப்பட்ட சட்டம். ஸ்திரீகளால் மாற்றப்பட்ட சட்டம் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். இந்த பொக்கிஷத்தினுடைய கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைய கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களில் தேவன் ஒரு சட்டத்தை கொடுத்துருந்தார். என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகப்பன் தன்னுடைய ஆஸ்திகளை பிள்ளைகளுக்கு பங்கிடும் பொழுது அது யாருக்கு தான் பங்கிட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு மகன்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கிட்டு கொடுப்பாங்க. இதுதான் சட்டமாகவே இருந்துச்சு. படிக்கலாம் பாருங்க. உபாகமம் 21:16. தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளிலே. பாருங்க, அப்போ தகப்பன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஆஸ்தியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு மகன்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கிட்டு கொடுப்பாங்க. இதுதான் நியாயப்பிரமாணத்தில் சட்டமாகவே தேவன் என்ன பண்ணியிருந்தாருன்னா கொடுத்துருந்தாரு. இந்த சட்டத்தை தான் ஜனங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, இஸ்ரேல் ஜனங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னா இன்னைக்கு நம்ம பாடத்தில் வச்சிருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகளால் மாற்றப்பட்ட சட்டம். அது என்ன சட்டம் மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்த அந்த சுதந்திர விகிதம், சொத்து, இந்த சுதந்திர விகிதம், சுதந்திரம், பங்கு, அதுக்கப்புறம் நம்ம சொல்ல போனால் லேண்டு, இது எல்லாமே யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இது நியாயப்பிரமாணத்தில் சட்டமாகவே இஸ்ரேல் ஜனங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்த ஒரு சந்ததி மட்டும், ஒரு சந்ததி அப்படின்னு சொன்னால் யோசேப்பினுடைய குமாரன் மனாசேக்கு பிறந்த ஒரு அந்த வகுப்பில் வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் குடும்பம். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகளே கிடையாது. ஆண் பிள்ளைகளே இல்லை, வெறும் பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. 5 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது யாரு அப்படின்னு நம்ம படிச்சிடலாம். என்னாகமம் 27:1 முதல், யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால், நோவால், ஓக்லால், மில்கால், திரிஷால் என்பவர்கள் வந்து, ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா மனாசேயின் கோத்திரத்தில் வந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள், இவங்களுக்கு யார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகன்களே கிடையாது. செலோப்பியாத்தின் குமாரத்திகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகன்களே கிடையாது, 5மே பெண் பிள்ளைகள் தான். இந்த பெண் பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா, லேண்டு கொடுக்கணும். ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த செலோப்பியாத் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தில் இறந்துட்டார். இப்படி வனாந்திரத்தில் இறந்துட்டு இவருக்காக இந்த 5 பெண் பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தகப்பனுடைய சுதந்திர விகிதத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும், எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லேண்டை சுதந்திரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசே கிட்டையும் ஆரோன் கிட்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோனுடைய குமாரன் எலியாசர் கிட்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையிடுறாங்க. அதான் 2ஆம் வசனத்தில் படிக்கலாம். ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரனாகிய எலியாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபையை அனைத்திற்கும் முன்பாக நின்று, யாரு இந்த 5 பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மோசேக்கும் ஆசாரனாகி எலியாசருக்கும் முன்னாடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க, எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணம் அடைந்தார். எங்கள் தகப்பன் என்ன ஆயிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணம் அடைஞ்சிட்டாரு. அவர் எப்படி மரணம் அடையலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாலாம் எந்த காரியமும் செய்யல. கர்த்தருக்கு விரோதமாய் கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. கோராகு என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகம் பண்ணி அவருடைய கூட்டத்தாரோட என்ன பண்ணுறாங்கன்னா இறந்து போகிறாங்க இல்லையா. அந்த மாதிரி என் தகப்பன் எந்த காரியமும் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய பாவத்தினாலே மரித்தார். ஆக்சுவலாக சொல்ல போனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய பாவத்தினால் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தில் மரிச்சிட்டாரு. அவருக்கு குமாரர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன யார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரர் இல்லை, குமாரத்திகள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவர் எப்படி மறிச்சிருக்க காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்னார் இல்லையா, நீங்கள் வனாந்திரத்திலே நீங்கள் இறந்து போவீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த வகையில் தான் இவரும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கணும்.
அதுக்கு வேணா வசனம் படிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம். பின்பு மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும்போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை, வனாந்திரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லி இருந்தார். எப்னேயின் குமாரனாகிய காலேப்பும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறு ஒருவரும் அவர்களில் மீதியாக இருக்கவில்லை. அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலோப்பியாத் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனாந்திரத்தில் இறந்து போயிருக்கணும். யார் கூட சாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோராகு கலகம் பண்ணி அந்த கூட்டத்தார் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட இவர் சாகலை. இவர் தன்னுடைய சொந்த பாவத்தின் நிமித்தமாக இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவருடைய சுதந்திர விகிதத்தை நீங்கள் எங்களுக்கு தரணும், அந்த சுதந்திரத்தை நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. அதை படிக்கலாம். என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். பாருங்க, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு காணியாட்சி வேணும், எங்களுக்கு அந்த லேண்டை எங்களுக்கு என்ன பண்ணா நீங்கள் கொடுக்கணும், ஏன்னா எங்கள் தகப்பனுக்கு மகன்கள் இல்லை, பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறோம், அதனால நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே இதுக்கு ஆக்சுவலாக இது முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை எங்கேயுமே நடக்கல, இது ஃப்ரெஷ்ஷாக நடக்கிறதுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே தேவன் இடத்துல போய் விசாரிக்கிறாரு. தேவன் சொல்கிறாரு, சூப்பரான வசனம் 7ஆம் வசனத்தில், செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். தேவன் சொல்கிறாரு, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்கிறது என்னதான், சரிதான். அவர்களுக்கு அவர்களுடைய தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. தேவன் சொல்றாரு, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சுதந்திரத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிறத என்ன பண்றாருன்னா சொல்றாரு. இந்த சுதந்திரத்தை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே கொடுக்கல. மோசேக்கு பின்னாடி ஜோஷுவா வந்து அந்த லேண்டெல்லாம் பங்கிடும் போது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த சுதந்திர விகிதத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு இன்பிட்வீனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 36ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா தெரியும், அதில் ஃபுல்லாகவே இவங்களுடைய சாப்டரை பற்றி தான் பேசியிருப்பாங்க, இவங்களுடைய காரியத்தை பற்றி பேசியிருப்பாங்க. இதில் என்ன சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என்னாகமம் 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோசேப்பின் குமாரனாகிய வம்சத்தாரில் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கிலேயாத்தின் வம்ச பிரபுக்களான தலைவர்கள் சேர்ந்து மோசேக்கும் இஸ்ரேல் புத்தருடைய பிரபுக்களின் தலைவர்களாகிய பிரபுக்களுக்கும் முன்பாக வந்து அவர்களை நோக்கி சீட்டு போட்டு தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருந்தாரே, அன்றியும் எங்கள் சகோதரனாகிய செலோப்பியாத்தின் சுதந்திரத்தை அவன் குமாரத்திகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவனுக்கு கர்த்தராலே கட்டளையிடப்பட்டதே அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்டை டிவிஷன் பண்ணி கொடுக்கும்போது, சுதந்திரமாக கொடுக்கும்போது, அந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளுடைய ஆக்சுவலாக செலோப்பியாத்தினுடைய சகோதரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய செலோப்பியாத்தின் குமாரத்திகளுக்கு நீங்கள் அந்த லேண்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோஷுவா அதை பிரித்து தரார். அதையும் நம்ம படிக்கலாம். யோசுவா 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கிலேயாத்தின் குமாரனாகிய ஏபேரின் மகன் செலோப்பியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை. அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்ஷால் என்பவர்கள். அவர்கள் ஆசாரியனாகிய எலியேசருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள். ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். பாருங்க, ஜோஷுவா என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான சுதந்திரத்தை மோசே சொல்லி இருந்தபடி, தேவன் மோசே கிட்ட சொல்லி இருந்தபடி அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா சுதந்திரம் கொடுக்குறாங்க. பாருங்க, முதல்ல ஒரு காரியம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சுதந்திரம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கட்டளையை யார் மாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகள் மாத்துறாங்க. இந்த ஸ்திரீகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. தேவன் சொல்றாரு, அவர்கள் சொல்றது சரி, அவங்களுக்கும் சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா சுதந்திரம் கிடைக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெண் சுதந்திரம் அப்படிங்கிறத நிறைய காரியங்கள் பேசுகிறோம்.
அநேகருக்கு இந்த இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சூழ்நிலைகளில் சகோதரர்களுக்கும் ஒரு குடும்பத்தில் பிறந்த எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா சொத்தை பிரித்து தராங்க. அதில் பெண் பிள்ளைகள் இருந்தாலும் பெண் பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் அடித்தளம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் தான் இருக்கிறாங்க. இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம், இதே மாதிரியில் ஸ்திரீகளுக்கு சுதந்திரம் கிடைச்ச சம்பவம் யாருடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோபினுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. யோபினுடைய 2வது பகுதி, அவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆக்சுவலாக ஒரு உபத்திரவம் வருது. அந்த உபத்திரவத்தில் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அந்த ஆசீர்வாதத்தில் பிறந்த அவருடைய பெண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகளுக்கு யோபு என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கொடுக்குறார். அதையும் படிக்கலாம். யோபு 42ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். பாருங்க, அப்போ யோபு தன்னுடைய மகள்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரர்களுக்கு நடுவில் அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா பெண் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியம் நமக்கு பழைய ஏற்பாட்டில் இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் அவங்க செஞ்ச சம்பவங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு ஸ்திரீகளுக்கும் சொத்துல பங்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் மூல காரணம் யாராக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகள் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நாளில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பொக்கிஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளால் மாற்றப்பட்ட சட்டம். அந்த சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரம், அந்த சொத்து மதிப்பு யாருக்கும் போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் கொடுக்க வேணும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொக்கிஷத்தில் பார்த்துருக்கோம். இந்த பொக்கிஷத்துலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட காரியம் இதுதான். தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பிள்ளைகளுக்கு மட்டுமே கிடைச்ச சொத்தை பெண் பிள்ளைகளுக்கும் பங்கிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த நேலாட்டமான காரியங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கிறார். தேவன் தாமே கிருபை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.